கீழக்கரையின் கல்வி தந்தை மாமனிதர் KTM ஹுசைன் சாஹிப் அவர்களின் வரலாற்று தொகுப்பு. கீழக்கரை மேலத்தெருவில் வாழ்ந்த KTM ஹுசைன் சாஹிப் அவர்கள் அந்த காலத்திலேயே மிகச்சிறந்த கல்வி கற்ற மாமனிதராக திகழ்ந்தார்கள். 1901ஆம் ஆண்டு பிறந்த இவர்கள் 1967 இல் சென்னையில் காலமானார்கள். இவர்களது உடல் கீழக்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. இவர்களுடன் பிறந்தவர்கள் மொத்தம் 4 பேர், 2 ஆண்கள் 2 பெண்கள். தனது 5வது வயதிலேயே தந்தையை இழந்த போதிலும் விடாமுயற்சியால் வாழ்வில் உயர்ந்தார்கள். இவர்களுக்கு 5 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் என மொத்தம் 8 பிள்ளைகள் உள்ளனர். இவர்கள் கப்பல் வைத்து ஆட்களை பணியமர்த்தி சங்கு குளிக்கும் தொழில் செய்தார்கள். இவர்களது தொழிலாளிகள் தங்கியிருந்த இடமே இன்று சங்கு வெட்டி தெரு என்று அழைக்கப்படுகிறது. இவர்களது அலுவலகம் பண்டாலை என அழைக்கப்பட்டது. ஜமீன்தார் பட்டம் பெற்றிருந்த இவர்களுக்கு பிரிட்டிஷ்காரர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்ரீலங்கா வரை முத்து குளிக்கும் உரிமையை வழங்கியிருந்தார்கள். கொழும்பு, கல்கத்தா, பாம்பாய் மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் அலுவலகங்கள் வைத்திருந்தார்கள். மதுரையிலும் சென்னையிலும் தனது 3வது மகனின் பெயரில் ஹாலிக் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்தையும் கொழும்பில் அரிசியா கம்பெனியையும் நடத்தினார்கள். தொழிலதிபர் மட்டுமல்லாது அரிசியா தைக்காவின் நிர்வாக அறங்காவலராகவும் மரக்கடை உரிமையாளராகவும் திகழ்ந்தார்கள். கீழக்கரையின் ஹமீதியா கல்வி நிறுவனங்களின் நவீன வளர்ச்சிக்கு இவரே மிக முக்கிய காரணம். 1870 இல் மதரசாவாக தொடங்கப்பட்ட இது 1938 இல் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியாக மாறியது. அன்புடன் ஹாஜியார் என்று அழைக்கப்பட்ட KTM ஹுசைன் சாஹிப் அவர்கள் இப்பள்ளியின் மேன்மைக்காக அரும்பாடுபட்டார்கள். கீழக்கரையின் கல்வி தந்தை என்று போற்றப்படும் மறைந்த அல்ஹாஜ் டாக்டர் BS அப்துர் ரஹ்மான் அவர்கள் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலத்தெருவில் அமைந்துள்ள இப்பள்ளி இன்று இப்பகுதி பெண்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 1921இல் அழகிய முன்மாதிரி என்ற பொருள்படும் உஸ்வத்துன் ஹசனா முஸ்லிம் சங்கம் மகான் சதக்கத்துல்லா அப்பா வாழ்ந்த இல்லத்தில் ஆரம்பிக்கப்பட்டு 1931 இல் பதிவு செய்யப்பட்டது. 1934 இல் ஆரம்ப பள்ளி தொடங்கப்பட்டது. 1944 இல் ஒரு உயர்நிலை பள்ளி தொடங்க வேண்டும் என்ற KTM ஹுசைன் ஹாஜியார் மாமா அவர்களின் முயற்சியாலும் பெரியோர்களின் உதவியாலும் பள்ளி உருவானது. நாகூர் ஆண்டகையின் பெயரால் ஹமீதியா என பெயரிடப்பட்டது. முன்னோர்கள் வீடு வீடாக சென்று பிடி அரிசி, முட்டி அரிசி வசூல் செய்து இக்கல்வி பணியை தொடர்ந்தார்கள். பள்ளியை நடத்த விடாமல் ஏற்பட்ட எதிர்ப்புகளை தனி ஆளாக நின்று முறியடித்தவர் KTM ஹுசைன் ஹாஜியார் அவர்கள். அதன் நினைவாக இவர்களது உருவப்படம் இன்றும் பள்ளியை அலங்கரிக்கிறது. பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு பள்ளியை தொடங்குவது கடினம் என்ற போதிலும் சென்னை சென்று வெள்ளைக்கார அதிகாரி நார்மன் ஸ்டார்டி என்பவரை சந்தித்து 8ஆம் வகுப்பு வரை மிடில் ஸ்கூலாக அங்கீகாரம் பெற்றார்கள். தைக்காவில் ஆலிமாகவும் மாணவராகவும் இருந்த இவர்கள் சமூக சிந்தனையோடு ஊர் பிள்ளைகளுக்கு ஆங்கில கல்வி வேண்டுமென்று விரும்பினார்கள். பள்ளி கட்டிடத்திற்காக கல்கத்தாவிலிருந்து சாமான்களை சிரமப்பட்டு திரட்டி வந்தார்கள். 1950களில் வயது முதிர்வு மற்றும் நிர்வாக சூழலால் பள்ளி அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் ஹாங்காங்கிலிருந்து சேனா ஆனா மாமா எழுதிய கடித ஆதாரப்படி இது மீண்டும் தனியார் நிர்வாகத்திற்கு மாற்றப்பட்டு இன்று மெட்ரிகுலேஷன் மற்றும் மேல்நிலை பள்ளிகளாக ஆள் போல் தழைத்து நிற்கிறது. இந்த உன்னத வரலாற்றையும் முன்னோர்களின் தியாகத்தையும் சங்கத்தின் 100வது ஆண்டு விழாவை கொண்டாடும் நோக்கில் எல்லாம் வல்ல இறைவனிடம் துவா செய்து இந்த வரலாற்று பதிவை நிறைவு செய்கிறேன். இப்படிக்கு SAK முசபிஹு.